அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான மூணாவது படம் வெளியே வந்துருச்சு. இதில் கமல் சார் வந்து டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், ஒன்று வந்து ரவீனா, இன்னும் நிக்சன் அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனால் இதில் ரவீனா வெளியே போனதில் பார்த்தீங்கன்னா விசித்ராமா ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா போன வாரம் தான் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் விசித்ராமா போட்டு டார்கெட் பண்ணி இந்த தினேஷோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமர் கும்பல் வந்து அட்டாக் பண்ணுச்சு. அதில் மிக முக்கியமான ஆள் யாருன்னா அந்த ரவீனா தான். ரவீனா பார்த்தாலே நம்மளுக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது. அது வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்கிறது, அது பேசுறது, அது கிரெஞ்சுங்கிற பேரில் வந்து மணியோட பண்ணுற இந்த வேலையெல்லாம் நம்மளுக்கு சுத்தமாக பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் அந்த பிக் பாஸ் வீட்டில் ஒரு ஹனிமூன் கப்பல் மாதிரியே வந்து இருந்தது யாருன்னா இந்த ரவீனாவும் மணி. இந்த ஆனவங்க 2 பேரும் பிரிய போகிறாங்க. நம்மளுக்கெல்லாம் வந்து ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எனவே திருப்பி இன்னொரு 14 நாளில் சேர்ந்துருவாங்களா என்னங்கிறத பார்க்கலாம். ஆனால் வந்து ரொம்ப இதாக பேசும். இவங்கெல்லாம் வெளியே போயிட்டா பேசுவாங்களா பேசலையான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசும். இந்த மணியும் பார்த்தீங்கன்னா இந்த மக்கு மணியும் அடுத்த வாரம் வெளியே போனால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து ஒரே ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா அமெரிக்கா ஆண்டி வந்து நல்லா சந்தோஷப்படுவாங்க. அப்பாடா, ஏன்னா அமெரிக்கா ஆண்டி உள்ளே வந்தப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா மணியோட பேசாத அவன் வந்து உன்னை வந்து கண்ட்ரோல் பண்ணுறான், உன்னை வந்து இண்டிவிஜுவலாக விளையாட விட மாட்டேங்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லிச்சு இல்லையா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரவீனா வெளியே போனதில் அந்த அம்மாவுக்கு தான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனால் அந்த அம்மா என்ன நினச்சி அப்படின்னா மணி வெளியே போவார், ரவீனா வந்து முன்னாடி போகும்னு நினச்சி. ஆனால் அது ஒரு வகையில் வந்து மிஸ் ஆனால் கூட ஏதோ அந்த அதாவது பார்த்தீங்கன்னா அந்த அமெரிக்காண்டி சொன்னதுக்கு அப்புறமும் மணியோட அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒட்டி ஒராசிச்சு அந்த வகையில் பார்க்கும்போது இந்த இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காண்டி மகிழ்ச்சியில் இருப்பாங்க. அப்பாடா இவ்வளோ தூக்கி வெளியே போடுங்கடான்னு சொல்லி அந்த அம்மா நல்ல மகிழ்ச்சியில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பெய்டு ஹாலிடே இட்டுடன் நிறைவடைகிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பணத்தையும் கொடுத்து கப்பலாகவும் இருக்க முடியுமான்னா இந்த ஜோடியால் தான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் இன்னொரு கூடுதல் தகவல் என்ன தெரியுமா, ரவீனா வந்து ஒரு பேட்டியில் சொல்லுது மணி என்னுடைய அண்ணனுக்குது. ஆனால் உள்ளே வந்து என்ன சொல்லுதுன்னா அவர் என் லவ்வருங்குது. இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட ஜென்மத்தை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இந்த விஷப்பாட்டில் விஷத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே இந்த பிக் பாஸ் வரலாற்றிலே ஒரு லெவலுக்கு மேலே விஷம் இருக்குது யாருன்னா இந்த விஷப்பாட்டில் ரவீனா தான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிக்சன் வந்து வெளியே போகிறார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வேறு என்ன பண்ணுறது, நிக்சன் வந்து எலிமினேஷன் ஆகிட்டாப்புல. இதுக்கு நம்ம ஒன்றும் பெருசாக வந்து இது பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.